வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையில் ஒரு லைவு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னு ஒதுங்கிட்டோம்னா நம்மளை பற்றி பேச யாருக்குமே உரிமை கிடையாது. அதாவது இப்போ எனக்கு ஒரு இன்னொரு பெண்ணுக்கும் பிடிக்கலை அப்படின்னா ஒதுங்கிட்டோம்னா அவங்கள பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா, என்னை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. நானும் ஓரளவு அமைதியாகவே போயிட்டேன். ஓரளவுக்கு மீறி நம்ம குடும்பத்தார்களை இழுத்து பேசும்போது நமக்கு சங்கட்டமாக இருக்குமா இல்லையா? எனக்கும் அப்படி தான். காடுன்னு சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்கள்ல, அது மாதிரி தான். யூடியூப்பில் ஒருத்தட்ட நண்பராக இருக்கிறோம். அவங்க பிடிக்கலைங்கும்போது அவங்களுக்கு பிடிக்கலையா சரின்னு ஒதுங்கிட்டோம், அவ்வளோதான். பிடிக்கலைங்கும்போது அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது மேலும் மேலும் அது கஷ்டம். பிடிக்கலைன்னு ஒதுங்கிட்டோம். நம்மளை பற்றி ஒருத்தர் வந்து ஒதுங்கினவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு பட்சத்தில் ஒரு 10-15 லைவுக்கு மேலே நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருந்தால் சரி பேசினா பேசிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நானும் சைலண்ட்டாக ஒரு ஷார்ட்ஸை போட்டு விட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்மளை பற்றி பேசும்போது நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஷார்ட்ஸில் ஒருத்தர் ஒரு யூடியூபரை பற்றி இன்னொரு யூடியூபர் பேசினாலோ, இல்லை ஒரு மனுஷரை பற்றி இன்னொரு மனுஷர் தேவையில்லாமல் பேசினாலோ அது அவங்களுக்கு மன உளைச்சலை உண்டாக்கும். அந்த மன உளைச்சலால் அவங்க வந்து உடல்நிலைக்கு ரொம்ப குறைவாக பாதிக்கப்படுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, சரிங்களா, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். நானும் எவ்வளவோ பொறுமையாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டு விட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் பேசி ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு, அதை பற்றி பேசாதீங்கன்னு நான் போட்டு ஒரு வாரம் ஆகுது. அது கேட்குறவங்க நம்மளை பற்றி பிடிக்கலைங்கிறவங்க அதை பார்க்க தேவையில்லைல்ல. பேசும்போது இன்றைக்கி வந்து குறிப்பிட்ட எனக்கு பிடிக்காதவங்க, என்னைய பிடிக்காதவங்க, விலகுனவங்க அவங்களுடைய சேனலில் லைவில் இன்றைக்கும் நான் என்னை பற்றி பேசினா நான் விட்டுருப்பேன். போனால் போயிட்டு போகுது, நாய் தான் டெய்லி குலைக்குது, எதுக்கு குலைக்கிறேன், ஏன் குலைக்கிறேன், நான் ஏன் நம்ம கள்ள கொண்டி அடிக்கிறோமா இல்லையில, ஒரு பேசாமல் அதாட்டு குலைச்சிட்டு போகுதுன்னு வந்துடுறோமா இல்லையா? இப்படித்தான் நானும் அமைதியாக இருந்தேன். இன்றைக்கி என் குடும்பத்தாரை இழுத்து பேசினதுனால தான் நான் அதுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆளானேன். என் குடும்பத்தாரை என்ன பண்ணாங்க, எனக்கு யார் இருக்கா, என் வீட்டுக்காரர் 2 சின்ன பிள்ளைங்க தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள பேசும்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. என் புருஷன் என் குடும்பத்தை ஏன் இழுக்கணும்? அதனால் கோவப்பட்டு நான் ஒரு லைவ் போட்டேன், ஒரு ஷார்ட்ஸும் போட்டேன். நான் அந்த ஷார்ட்ஸ் போட்டதுக்கு உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக அவங்க வந்து யாருக்கோ தெரிஞ்சவங்க மூலிமா இன்னொருத்தர் மூலிமா என்கிட்ட பேசினாங்க. நான் வந்து அந்த ஷார்ட்ஸை டெலீட் பண்ணி ஆகணும்னு. நான் எதுக்காக டெலீட் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள்? என்னை பற்றி பேசின இன்னும் 10-15 லைவ் என்னை திட்டி பேசியிருக்காங்க. நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி நான் என் குடும்பத்தை பற்றி பேசினதுனால தான் நான் திருப்பி பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிக்கல, நான் ஒதுங்கிட்டேன்ல. நீங்களே என் வீடியோ எல்லாத்தையும் போய் பாருங்கள். ஒரு 6 மாதத்துலேருந்து பாருங்கள், நான் யாரை பற்றியா பேசியிருக்கேனா அப்படின்ட்டு. இன்றைக்கி என்னை பற்றி பேசினதுனால நான் வேறு வழி இல்லாமல் தான் திருப்பி பேச வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. இது வந்து யார் மனசையும் காயப்படுத்தவோ புண்படுத்துவதற்கோ இல்லை. அவங்க வந்து அந்த ஷார்ட்ஸை என்னை டெலீட் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்ட்டேன். என்னை வந்து அடுத்தவங்க கண்டென்ட்டை திருடி நான் சம்பாதிக்கிறேன்னு என்னை சொல்கிறாங்கல்ல, இது வந்து ஒரு பொறாமையினுடைய உச்சம்தான். நான் விலகுன மாதிரி அவங்களும் விலகி இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. என்னை பேசினாங்க, நான் திருப்பி ஷார்ட்ஸ் போட்டேன். நான் இப்போ கூட அந்த ஷார்ட்ஸை நான் டெலீட் பண்ண தயார். என்னை பற்றி பேசின 15 லைவை அவங்க டெலீட் பண்ணாங்கன்னா நான் இந்த குறிப்பிட்ட ஷார்ட்ஸை நான் டெலீட் பண்ணுறேன். இதுதான் எனக்கு முடிவு. என்னையேன்னு இல்லைங்க, மற்றவங்களையோ வெளியிலுமே யாராக இருந்தாலும் சரி, பிடிக்கலைன்னா ஒதுங்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். நம்மளை பற்றி பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நம்மளால் அடுத்த வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட்டு யோசிக்க முடியல. இந்த டென்ஷனாகவே இருக்கும்போது நம்மளால் யோசிக்க முடியாத சூழ்நிலையாக போயிடும். தயவு செஞ்சு இனிமேல் யாராக இருந்தாலும் என்னை பற்றி பேசாதீங்க. என்னை பற்றி பேசினாலும் நான் ஏற்றுக்கிட்டு இருப்பேன். என் குடும்பத்தில் உள்ளவங்க சின்ன பிள்ளைங்க, பச்சை மண் 2ம், அது என்ன பண்ணுச்சுங்க, அவங்கள பற்றி பேசாதீங்க தயவு செஞ்சு. அவ்வளோதான். இது சொல்கிறதுக்கு தான் நாங்கள் அந்த வீடியோ எடுத்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் அந்த ஷார்ட்ஸை அன்றைக்கி போட்ட ஷார்ட்ஸை டெலீட் பண்ணணுமா வேணாமாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க என்னை பற்றி பேசின அந்த லைவெல்லாம் டெலீட் பண்ணால் தான் நான் அந்த ஷார்ட்ஸை டெலீட் பண்ணுவேன். உண்மையினா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய அபிமானத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நான் பேசுனது தப்பாக ரைட்டான்னு நீங்களே சொல்லுங்கள். இது நம்மளை யாரையும் நம்ம போய் வாண்டடாக போய் நம்ம பேசலைல, நம்மளை பேசுனதுனால தானே. அதுவும் ரொம்ப நாளாங்க, ஒரு 2 மாதமாகவே
நானும் எவ்வளவோ பொறுமையாக போனேன். இன்றைக்கி முடியாமல் தான் இன்றைக்கி நான் பேசினேன். நான் எதாவது தப்பாக பேசியிருந்தா நீங்கள் சொல்லுங்கள். பாய்.